வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விழாக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உழவர் சந்தையிலேருந்து எங்கள் மாமா என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு பேர் முடியாங்க. வல்லாரைக்கீரை 2 முடியான், ஒரு கைப்பிடி அளவு கூட இல்லை, 2 முடின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. 20 ரூபாங்க. 1 10 ரூபா, 2 20 ரூபா. உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி விலைவாசி போகுதுன்னு சொல்லுங்கள். வாங்கி விற்கிறவங்க நல்லா லாபம் பார்க்குறாங்க. சரி என்ன பண்ணுறது, உழைப்பை போட்டு பாருங்கள். பீட்ரூட்டுங்க, இது 10 ரூபாயாம், இது 1/4 கிலோ. இது நூக்கல், இதுவுமே 10 ரூபா தாங்க. 2 காய் இருக்குது. முள்ளங்கி இது 10 ரூபா தாங்க. பாலும் பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இதை போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ என்ன பண்ணுறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த தோல் எல்லாமே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, இந்த பீட்ரூட் தோல், இந்த காய் தோல் எதாக இருந்தாலும் சீவி அப்படியேவும் சீவிட்டு கழுவக்கூடாது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீவுறதுக்கு முன்னாடியேவும் இதெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, சூப்பு மறுநாள் காலையில் வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையெல்லாம் உருகிட்டு இந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சி தண்டு இது எல்லாத்தையுமே வச்சு கூட இது எல்லாமே சேர்த்து போட்டு வைக்கலாம். இல்லை இந்த காய் தோலெல்லாம் தனியாக இருந்துச்சுன்னா பாசிப்பருப்பு போட்டு வெங்காயம், சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு வச்சிங்கன்னா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு தக்காளி பழமெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. முருங்கைக்காய்ங்க, இந்த பாவக்காவும் பார்த்திங்கன்னா 10 ரூபா தாங்க. ஒரு காய் இப்போ குழம்பு வைக்க எடுத்துட்டேன். 3 காய் 10 ரூபா. இது முருங்கைக்காயும் 10 ரூபா தாங்க. 3 காய் 10 ரூபா. உங்கள் ஊரில் என்ன விலை போகுதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பரவாயில்லைங்க, காய் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய காயாக இருக்குது, நல்லா முத்துன காயாக. இல்லைன்னா பாலும் பிஞ்சா 2 காய் வாங்கிட்டு வருவார் 10 ரூபான்னு. வகுத்தறிச்சலாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை 15 ரூபாங்க. ஒரு கைப்பிடி அளவு கூட இல்லை, 15 ரூபா. 10 ரூபாயா இருந்துச்சு, இப்போ 15 ரூபாய் ஆயிடுச்சுங்க. விலை வச்சு கூட்டிகிட்டு போகுது. விலை கூட கூட கீரை அளவுகள் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 60 ரூபாங்க. தக்காளி பழம் உழவர் சந்தைக்குள்ளே 40 ரூபா போய்கிட்டு இருக்கான். அது நல்லா இல்லைன்னு வெளியில் உழவர் சந்தைக்கு முன்னாடி வெளியில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அங்கே பெரிய பெரிய பழமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 60 ரூபா வாங்கியிருக்காரு. இந்த முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா அப்பா அவங்களுக்கு கிலோவே 10 ரூபா 15 ரூபா. இப்போ தான் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் குறைஞ்சிருச்சான். இப்போ 20 ரூபா போய்கிட்டு இருக்காங்க. முருங்கைக்காய் சீசன் முடிய போகுது. இனி கொஞ்சம் பாருங்கள் விலை வந்துக்கிட்டு இருக்கும். அப்படிதாங்க, காய் இருக்கும்போது விலை இருக்க மாட்டேங்குது, விலை இருக்கும்போது காய் இருக்கணும். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சம்சாரிக்கு. இப்படியெல்லாம் இருந்தால் எங்கே போட்ட முதல் கூட எடுக்க முடியாது. உடல் உழைப்பையும் போட்டு ரொம்ப மனவேதனையில் தான் இருக்காங்க அப்பா அவங்க. அப்பா மட்டும் இல்லைங்க, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சம்சாரி விட்டாளுங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சமாவது விலைவாசி விற்றா தான் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அடுத்த தலைமுறையும் விவசாயம் பண்ணணும்னு ஆர்வமாக வருவாங்க. இப்படியெல்லாம் விலைவாசி இல்லாமல் இருந்தால் விவசாயம் விட்டுட்டு தான் போகிறதுக்கு மனசு வரும் பாருங்க. அந்தளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு விலைவாசி எல்லாமே. நான் சொல்கிறது உண்மையே இல்லைன்னு சொல்லுங்கள். வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. மனவேதனையாக இருக்குங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சம்சாரிக்கு என்ன இதில் லாபம் கிடைக்குது. உடல் உழைப்பெல்லாம் அவ்வளோ கஷ்டங்க. நைட்டும் பகலும் ஒவ்வொரு பொருளை நமக்கு மார்க்கெட் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. அது விவசாயம் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளாவது விவசாயம் இருந்து பாருங்கள், அவங்களோட வலி வேதனைகள் எல்லாமே தெரியும். சும்மா ஈஸியாக சொல்கிறவங்க சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா நான் விவசாய வீட்டு பிள்ளைனால எனக்கு எல்லாமே தெரியுது. அது தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் மக்கள் சம்சாரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர். பாய்.